கூகுள் பேல நீங்க யூபிஐ சர்க்கிள்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த யூபிஐ சர்க்கிள்னா என்ன அப்படின்றதே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, வேணா நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாக்கெட் மணி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் ஷோ ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஸ் ரிமூவ் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா யூபிஐ சர்க்கிள்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேமெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக நம்ம யூபிஐ சர்க்கிளில் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.